அந்த காலத்துல இருந்த ஒரு ராஜா. ராஜா என்ன பண்ண, தன்னுடைய கஜானாவை பாதுகாக்கும்படியா அதிகாரிகளை நியமிக்கணும், அதுக்கு இன்டர்வியூ பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு என்ன பண்ணாரு, எல்லா நாடகம் சொல்லி விட்டார். இந்த என்னுடைய கஜானாவை பாதுகாக்கும்படி நான் செலக்ட் பண்ண போகிற ஆளுகளை நீங்கள் இன்டர்வியூக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நேர்முக தேர்வுக்கு வராங்க. அதில் ஃபைனலாக 3 பேர் செலக்ட் ஆகுறாங்க. எல்லா தேர்வுகளும் முடிஞ்சு 3 பேர் செலக்ட் ஆகுறாங்க. அந்த 3 பேரும் ஃபைனலுக்கு வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் அவர் கஜானா முன்னாடி கொண்டு போய் நிறுத்துறாரு. பக்கத்தில் நிறுத்தி அந்த கஜானாவோட கதவு இருக்கு பாருங்க, அந்த கதவுக்கு உண்டான சாவியை நீங்கள் யார் கரெக்டாக நீங்கள் தேர்வு செய்கிறீர்களோ அவங்களுக்கு இந்த போஸ்டிங் கிடைக்கும் அப்படின்றார். ஒருத்தர் செலக்ட் ஆனதில் முதல் ஆள் பார்க்குறான், அந்த கதவை பார்க்குறான், அதை உத்து பார்க்குறான், அதில் இருக்கிற சாவி துவாரத்தை பார்க்குறான், அந்த ஓட்டை எவ்வளோ பெருசு இருக்குது, இதில் எவ்வளோ எந்த சாவி செய்யலாம், எப்படி செய்யலாம், என்ன மெட்டலில் செய்யலாம் அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கிறான். செய்கிறதுக்கு யோசிச்சுட்டு போயிட்டான். இன்னொருத்தர் என்ன பண்ணுறான், இந்த கதவை எப்படி சாவி எதுக்கு, இதை உடைச்சி திறந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவை எப்படி உடைக்கலாம், அது என்ன மெட்டலில் இருக்குது, என்ன கொண்டு வந்தால் இடிக்க முடியும், அதை உடைக்க முடியும்னு சொல்லி அதை பிளான் பண்ணிட்டு இருக்கிறான். இன்னொருத்தனை கூப்பிட்டு சரி நீ என்ன பண்ண போறேன்றான். இவன் பாட்டுக்கு போய் என்ன பண்ணுறான், அந்த கதவை எப்படின்னு தள்ளுறான். அந்த கதவு திறந்து தான் இருக்குது. அதுக்கு சாவியும் தேவையில்லை, அதுக்கு இடிக்கவும் தேவையில்லை, கதவு திறந்தே தான் இருக்குது. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. நம்ம தான் அதை எப்படி பண்ணலாம், அதை உடைச்சிடலாமா, இல்லை எப்படி திறந்துடலாமா, இது செய்யலாமா அது செய்யலாமான்னு திட்டம் போடுறோமே தவிர சுலபமான ஒரு வழி இருக்குது. அந்த வழியை நம்ம என்ன பண்ணுறதில்ல, முயற்சி பண்ணுறதில்ல. பாருங்க, ஈஸியான வழி நமக்கு இருக்குது. இயேசு கிறிஸ்து நமக்கு ஈஸியான வழி. அல்லேலூயா. அதுக்கு அதை விட்டுட்டு நம்ம மற்ற இடங்கள் எல்லாம் முட்டி மோதுறோம். ஒரு பண தேவைன்னா உடனே நம்ம மனதில் வருது, எந்த குழுவுல வாங்கலாம், எந்த வட்டிக்காரன் கந்து வட்டிக்காரன் டெய்லி வசூல் பண்றவன் கிட்ட போலாம், இவன் கேட்டா எனக்கு கேட்டா தரதுக்கு 1000 பேர் ரெடி, யார் வேணா தந்துருவானுங்க. திரும்பி கட்டும் போது என்ன பண்ணுது, முடியல, கஷ்டமா இருக்குது. அதனால என்ன பண்றோம், கடனை ஈஸியா நம்ம வாங்கிடுறோம். அந்த வாங்குற மாதிரி தான் சாவி செய்ய போறது, அங்க போறது, கதவை உடைக்கிறதுக்கு எந்த சுத்தியில் எடுத்துட்டு வந்தா ஹேமர் எடுத்துட்டு வந்து அடிச்சு அந்த கதவை திறக்கணும் இதெல்லாம் பாக்குறத தவிர சுலபமான வழி, போய் திறந்த கதவு திறந்துரும். அல்லேலூயா. அப்ப ஈஸியான வழி இயேசு கிறிஸ்து நமக்கு இருக்கிறார். எடுத்த உடனே நாம் போக வேண்டிய ஒரே இடம் இது, கிறிஸ்து கிட்ட. ஒரு தேவை இருக்கும் பொழுது அந்த தேவையை சந்திக்கும்படியாக நம்ம யார்கிட்ட போகணுங்க, எடுத்த எடுப்புல முதல்ல கிறிஸ்து கிட்ட, ஏசப்பா இதுக்கு வழியை சொல்லுங்க அப்படின்னு தேடிடணும். அப்புறம் அவரு அந்த வழியை எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும், எங்க கொண்டு போகணும் எல்லாத்தையும் சரியா கர்த்தர் நமக்கு நடத்திடுவாரு. பாருங்க, அதை விட்டுட்டு நம்ம தேடி தேடி ஓடணும். வழிகள் நிறைய கிடைக்கும், ஆனா சுலபமா இருக்காது, ரொம்ப கஷ்டமா இருக்கும். அல்லேலூயா. ஆகையால இதை நம்ம பார்க்கணும். இப்போ அந்த வழிகள் கிடைத்தாலும், அந்த வழிகள் கிடைச்சிருச்சு, அப்போ நம்ம எப்படி அதுல பிரவேசிக்கணும், எப்படி அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும், எப்படி நாம் அவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும், அதைத்தான் நீங்க நம்ம பார்க்க போறோம். பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுகிறதே ஞானத்தின் ஆரம்பம். சங்கீதத்துல 111வது சங்கீதம் 10வது வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுகிறதே ஞானத்தின் ஆரம்பம், அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் ரகசியம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில இருந்து விட்டது என்று சொன்னால் நாம் அந்த வழியை சுதந்திரமாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும், சுலபமாக பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. நம்ம கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்ம இடத்துல இல்லாம போயிடுச்சு அப்படின்னு சொன்னா நம்ம சுதந்திரத்தோட பெற்றுக்கொள்ள முடியாது, ஈஸியா பெற முடியாது. ஒரு ஆசீர்வாதத்தை ஏன் சுலபமா பெற முடியல அப்படின்னு சொன்னா நமக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை. நம்ம கிட்ட பயப்படுற பயம் இல்லை. என்னன்னா என்ன வேணா செய்துக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை, என்ன செய்தாலும் கர்த்தர் நம்ம மன்னிச்சிருவாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது கஷ்டம், இப்படி பண்ணக்கூடாது. கர்த்தர் உங்களிடத்துல இருந்து எதிர்பார்க்கிற காரியம், ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளிடத்துல எதிர்பார்க்கிற காரியமும் ஒண்ணுதான். அல்லேலூயா. நம்ம எப்படி தான் நம்முடைய பிள்ளைகள் ஞானமா இருக்கணும், கரெக்டா நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ, அதே போல கர்த்தரும் நம்ம இடத்துல அப்படி நினைக்கிறார். ஒரு தகப்பன் பிள்ளைகளுக்குரிய ஒரு சுதந்திரத்துல கர்த்தர் நம்மை பங்கடைய வைக்கிறார். இப்ப பாருங்க, 2 விதமான பயங்கள் இருக்குது. ஒண்ணு, ஆண்டவர் என்ன அடிச்சிருவாரோ, நரகத்துல போட்டுருவாரோ, அக்னி கடல்ல போட்டுருவாரோ
அப்படின்னு பயப்படுற ஒரு பயம் என்ன பயம் கேட்டீங்கன்னா, அது ஆதாமின் பயம். அது பேர் என்னங்க? ஆதாமின் பயம். ஆதாம் தான் அப்படி பயந்தான். எப்படி பயந்தான்னு சொல்றேன் கேளுங்க. ஆதியாகமத்துல 3வது அதிகாரத்துல 10வது வசனத்துல போட்டிருக்கு, அவன் அந்த கனியை சாப்பிட்டுட்டு, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை சாப்பிட்டுட்டு அவன் என்ன பண்ண, ஒளித்து கொண்டிருப்பான். தன்னைத்தானே ஒளிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது தேவன் எப்பயும் போல வராரு. எப்பயும் போல பிதா வந்து, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்கிறாரு. வாசிங்க. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு, தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு, நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து, நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து. இந்த வார்த்தை ஃபர்ஸ்ட் அக்கர் இன் பைபிள். முதலாவது பைபிள்ல வரக்கூடிய பயம்ங்கிற ஒரு வார்த்தை ஃபர்ஸ்ட் இங்க தான் வருது. ஆதியாகமத்துல 3வது அதிகாரம் 10வது வசனத்திலயா, அதுலதான் வருது பயந்து அப்படிங்கிற வார்த்தை. அப்போ தேவனுக்கு ஆதாம் எப்படி பயந்தான்? ஐயோ, அவர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரே, அதை நம்ம சாப்பிட்டுட்டோமே, தப்பு பண்ணிட்டோமே, அவர் என்னை ஏதாவது பண்ணிடுவாரோ, அவர் என்னை துரத்திடுவாரோ, என்னை அடிச்சிருவாரோன்னு சொல்லி பயந்தான் பாருங்க. அந்த பயம் தான் ஃபர்ஸ்ட் ஆதாமுக்கு வந்த பயம். இப்போ உங்களுக்கும் எனக்கும் இருக்க வேண்டிய பயம் ஆதாமின் பயம் கிடையாது. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு இப்ப இருக்க வேண்டிய பயம் ஆதாமின் பயம் கிடையாது. அல்லேலூயா. அப்ப என்ன பயம் நமக்கு இருக்கணும்? என்ன மாதிரி பயம் இருக்கணும்? ரோமர் 8வது அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க. ரோமர் 8:15 வாசிங்க. அந்தப்படி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் எந்த மாதிரி பயப்படுறதுக்கு அந்த வார்த்தை என்ன சொல்லுது? திரும்பவும் பயப்படுறதுக்குன்னா, ஆதாம் தன்னுடைய சொந்த நடக்கையினாலே அவன் என்ன பண்ண, அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிச்சுட்டு ஒரு தப்ப பண்ணிட்டு பயந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தான் பாருங்க. அந்த பயம் இல்லாம திரும்பவும் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ஹல்லேலூயா. நீங்க திரும்பவும் அந்த அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாம, அதாவது ஆதாம் அடிபட்டு அவன் என்ன பண்ணிட்டான், அவன் பாவம் செய்ததினாலே விலக்கி வைக்கப்பட்ட அந்த அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் இப்ப என்ன ஆவியை பெற்றிருக்கிறோம்? அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். ஆகையினால இப்போ நம்ம எப்படி பயப்படணும்? யாருக்கு பயப்படணும்? எதுக்கு பயப்படணும்? என் அப்பா அப்படின்னு பயப்படணும். அல்லேலூயா. இப்ப யாராவது ஐயோ நம்ம வந்து சர்ச்சுக்கு போகலன்னா பாஸ்டர் வந்து குச்சி எடுத்துட்டு வந்து நாளை வச்சிருவாரு அப்படின்னு யாராவது பயப்படுறீங்களா? சர்ச்சுக்குள்ள இப்ப இருக்கிற நம்ம பாஸ்டர் வந்து குச்சி எடுத்துட்டு வந்து அடிச்சிருவாருன்னு யாராவது பயப்படுறோமா? இல்ல. ஆனா எதுக்கு வரோம்? தொடர்ந்து நம்ம அப்பா பாஸ்டர் வந்து நம்ம போகணும், சர்ச்சுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ரெவரன்ஸ், ஒரு காரியம் இருக்கு பாருங்க, அதுதான் பயம். அல்லேலூயா. அந்த பயம். அவர் வரலைன்னா திட்டிடுவார், வரலைன்னா அடிச்சிருவாரு, வரலைன்னா கோச்சுக்குவாரு, அந்த பயம் இல்ல. சர்ச்சுக்கு போகணும், ஆண்டவர் வார்த்தையை அப்பா வாயிலிருந்து கேட்கணும், அந்த வார்த்தைகள் படி நான் நடக்கணும், என் வாழ்க்கை நல்ல பரிசுத்தமா பிரகாசமா மாறணும் ஒரு ஆசை இருக்கு பாருங்க, அந்த ஆசை தான் பயம். அல்லேலூயா. இது அப்பேற்பட்ட பயம். இது வந்து அடிச்சிருவாரு கொன்றுவாருங்கிற பயம் கிடையாது. ஆதாமுக்கு இருக்கிற பயம் தான் அடிச்சிருவாரு துரத்திடுவாருங்கிற பயம் இருந்துச்சு. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற பயம் என்ன? அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவி நமக்கு இருக்குது. அவர் என்னுடைய அப்பா அப்படிங்கிற ஒரு உறுதி நமக்குள்ள இருப்பதினால நமக்கு என்ன நடக்குது? என் அப்பா அப்படின்ட்டு போறோம். நம்ம தப்பு பண்ணாலும் அப்பான்ட்டு போயிடுறோம். அல்லேலூயா. உடனே அவர் நம்மை தூக்கி எடுத்து, மகளே மகனே நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் உனக்காக நான் ரத்தம் சிந்திருக்கிறேன்டா, வாடா அப்படின்னு தூக்கி எடுத்துடுறாரு. அல்லேலூயா. இதுதான் இயேசு கிறிஸ்துவுடைய அன்பு. இந்த அன்புக்காக தான் நான் அடி பண்ணிக்கிறோம் பாருங்க. மற்றபடி அவர் இது பண்ணிடுவார், நரகத்துல போட்டுருவாரு. எத்தனை பேரும் அப்படி பயந்துட்டு வந்திருக்கிறீங்க? அவர் நீ சர்ச்சுக்கு போனேன்னா என்ன நரகத்துல போட்டுருவாருங்க அப்படின்ட்டு கிடையாது. அல்லேலூயா. நீங்க அன்பில தான் கட்டப்பட்டிருக்கிறீர்கள். அப்பா பிள்ளைங்கிற ஒரு உறவுல தான் கட்டப்பட்டிருக்கிறீர்கள். அதுதான் புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவி உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்குது. அல்லேலூயா. அந்த அன்பினாலதான் பயப்படுகிற பயம் தான் எதை கொண்டு வரும்? ஞானத்தை கொண்டு வரும். கர்த்தருக்கு பயப்படுகிறதே
ஞானத்தின் ஆரம்பம். அந்த பயம் தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. ஒரு அன்பில் எதிர்பார்க்கிற பயம் தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. அல்லேலூயா. உங்கள் மேலையும் என் மேலையும் கர்த்தர் தன்னுடைய பிள்ளைங்கிற ஒரு ஒரு ஸ்வீகாரத்தின் ஆவியை நம்ம மேல கொடுத்திருக்கிறாருங்க. அல்லேலூயா. அந்த அன்புக்காக நம்ம கர்த்தரிடத்துல வருகிறோம். அல்லேலூயா. இதை அறிந்து கொள்வதுதான் ஞானம். ஆமென். இந்த ஞானம் தான் நமக்கு வேணும். இந்த ஞானம் பழைய ஏற்பாட்டுல தேடுனாங்க, கிடைக்கவே இல்லை. தேடினாங்க, எங்கெங்க தேடினான்னு சொல்றேன். யோபு 28வது அதிகாரம் எடுங்க. யோபு 28வது அதிகாரத்தை எடுத்து 1ல இருந்து 28 வரைக்கும் வாசிக்க முடியுமா? முடியாது, ரொம்ப பெருசு. நீங்க வீட்டுல போய் வாசிங்க. ஆனா இப்ப நீங்க 1ல இருந்து 2-3 மட்டும் வாசிக்க சொல்றேன். வெள்ளிக்கு விளைவிடம் உண்டு, பொன்னுக்கு புடமிடும் ஸ்தலமும் உண்டு. இரும்பு மண்ணிலிருந்து எடுக்கப்படும், செம்பு கற்களில் உருக்கி எடுக்கப்படும். மனிதன் அந்தகாரத்திலும் மரண இருளிலும் இருக்கிற கற்களை கடையாந்திர மட்டும் ஆராய்ந்து தேடி இருளுக்கும் அங்கே முடிவுண்டாக்குகிறார். வேத புஸ்தகங்கள்லயே வச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பழமையா ஃபர்ஸ்டே எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம் எதுன்னு கேட்டீங்கன்னா யோபு புஸ்தகம். இது எத்தனாவது புஸ்தகமா வந்திருக்குன்னு தெரியல. ஆனா இதுதான் வேதத்துல ரொம்ப பழமையான புஸ்தகம். முதல்ல ஆதி காலங்கள் எழுதப்பட்ட புஸ்தகம். அதை வேதத்தை தொகுக்கும் பொழுது இந்த பகுதியில் கொண்டு வந்துட்டாங்க. இந்த காலகட்டங்களிலே அந்த காலகட்டங்களிலே உங்களுக்கு வெள்ளி பொண்ணு எங்க உருவாகுது, என்ன ஆகுது அப்படிங்கறதெல்லாம் தெரியல. ஏன் தெரியல அப்படின்னா, ஏன்னா ரொம்ப காலத்துக்கு முன்பு. அப்போ யோபு எழுதும் போது சொல்றாரு, வெள்ளிக்கு விளைவிடம் உண்டு, பொண்ணுக்கு புடமிடும் ஸ்தலமும் உண்டு. அந்த காலகட்டங்களில் இதெல்லாம் பண்ணிருக்க. நான் யோசிப்பேன், இதெல்லாம் எதுக்காக எழுதிட்டு இருக்கிறாரு? இதெல்லாம் என்ன புரியல. யோபு ஏன் இதெல்லாம் எழுதுறாரு? ஒண்ணுமே புரியாத படித்து கொண்டிருந்த காலங்கள் எல்லாம் உண்டு. இரும்பு மண்ணிலிருந்து எடுக்கப்படும், செம்பு கற்களில் உருகி எடுக்கப்படும். மனிதன் அந்த காலத்தில் உள்ள மரண இருளில் இருக்கிற கற்களை கடையாந்திரம் மட்டும் ஆராய்ந்து தேடி இருளுக்கு அங்கே முடிவுண்டாகும். அப்படின்னா பாருங்க, பூமியின் கடையாந்திரங்களில இருக்கிற கற்கள், வைர கற்கள், வைடூரியங்கள், அந்த கற்கள் எல்லாம் எடுக்கிறது கூட அதுக்கெல்லாம் முடியும். இதெல்லாம் கூட முடிஞ்சிருது. ஆனா ஒண்ணும் முடியல. என்ன முடியல? 28வது வசனம் படி, கடைசி வசனம். மனுஷனை நோக்கி, இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார் என்று சொன்னான். இத கண்டுபிடிக்கிறதான் உன்னால முடியல. பாருங்க, எங்கெங்கயோ போய் அந்த வைரத்தை கண்டுபிடிச்சிட்டான், தங்கத்தை கண்டுபிடிச்சிட்டான், பொண்ணு கற்களை கண்டுபிடிச்சிட்டான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 7வது வசனம், ஒரு வழி உண்டு, அது ஒரு பட்சிக்கும் தெரியாது, வல்லூரின் கண்ணுக்கும் அதை கண்டதில்லை. இதெல்லாம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்போ சயின்ஸ்ல கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. வானத்துல ஒரு பறவை பறக்குது, ஒரு தேசத்துல இருந்து இன்னொரு தேசத்துக்கு பறக்குதுன்னா அது ஒரு ட்ராக்ல தான் பறக்கும், ஒரே வழியில தான் போகும், ஒரே வழியில தான் வரும். அவ்வளோ ஆகாய விரிவுல எங்கேயும் மாறாது. அதே இடத்துக்கு போகும், அதே மாதிரி திரும்பி வரும். இன்னைக்கும் நீங்க ஈவினிங்ல போய் மேல மொட்டை மாடியில நின்று பாருங்க, மேல அப்படியே வானத்தை அண்ணாந்து பாருங்க, ஒரு கூட்ட பறவை பறந்து போகும். அது எப்படி பறந்து போகுதோ அதே வகையில தான் திரும்பி போகும். பாருங்க, நம்மளால இது என்னடா இதுக்கு மட்டும் வழி தெரியுதுன்னு பார்ப்போம். நமக்கு கீழே ரோடு இருக்குது, தெரு இருக்குது, சந்தா போறோம் வரோம். ஆனா அந்த பறவை, வானத்துல பறக்கிற பறவை, ஒரு எந்த விதமான காரியமும் இல்லாம அது பாட்டுக்கு ஒரே வழியில போகுது, திரும்பி அதே வழியில திரும்பி வீட்டுக்கு போகுது. பயங்கர ஆச்சு. இதெல்லாம் யோபு எழுதி வச்சிருக்கா பாருங்க. பட்சிகளுக்கு வழி உண்டு, வல்லூரும் அதை இதெல்லாம் எல்லாமே இருக்குப்பா. இதெல்லாமே அற்புதமா நடக்குது. இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னே தெரியல. ஆனால் இந்த ஞானம் பாருங்க, மலைக்கு திட்டத்தை 26 படிங்க. மழைக்கு திட்டத்தையும் இடிமுழக்கத்தோட கூடிய மின்னலுக்கு வழியையும் ஏற்படுத்துகிறார். அவர் அதை பார்த்து கணக்கிட்டார், அதை ஆராய்ந்து ஆயத்தப்படுத்தி. இது எல்லாமே நடந்தாலும் ஞானம் என்கிற ஒரு விஷயம், என்ன ஞானம்? மனுஷனை நோக்கி இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார் என்று சொன்னான். இது எல்லாமே நடந்தாலும் பொல்லாப்பை விட்டு விலகுவதே ஞானம் என்று போடப்பட்டிருக்கிறது. அந்த காலகட்டங்கள்ல தகப்பன் பிள்ளைங்கிற உறவு கிடையாது. பாருங்க, இந்த உறவு கிடையாது. தகப்பன் பிள்ளைங்கிற உறவு அந்த காலகட்டங்கள்ல கிடையாது. ஏன்னா அப்ப புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவி கொடுக்கப்படல. புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவி ரோமர் 8:15 தான் கொடுக்கப்பட்டிருக்கு. என்னன்னு, அவர் புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். யோபு காலத்துல அது கிடையாது. இவ காலத்துல என்னன்னா, கரெக்டா நடக்கணும்.
பொல்லாப்பு செய்யாம நடக்கணும், பாவம் இல்லாம நடக்கணும். அப்பதான் அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், அதுதான் ஞானம்னு யோபுல போடப்பட்டிருக்கிறது. 1 யோவான் 4:17 வாசி. 4:17 1 யோவான் 4:17. நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்விடத்திலே இருக்கிறோம். அடுத்த வசனம் சொல்றது, பூரண அன்பு அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். இந்த பழைய ஏற்பாட்டின் காலங்களிலே கொடுக்கப்பட்டதான இந்த பயம், இந்த ஞானம் புதிய ஏற்பாட்டின் காலங்களிலே பூரண அன்பை கர்த்தர் நம்மிடத்திலே காண்பித்து, அவர் தகப்பனுக்குரிய அன்பை காண்பித்து, அந்த பூரண அன்பு அந்த பயத்தை புறம்பே தள்ளிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ தவறு செய்தா நீ உனக்கு மன்னிப்பே கிடையாது, நீ நரகத்துக்கு தான் போவேன்னு சொல்லி எல்லாரும் சொல்லி நம்ம வாழ்க்கையில பேசி வைத்த அந்த வார்த்தைகளை இயேசு கிறிஸ்துனுடைய பூரண அன்பாகப்பட்டது அது புறம்பே தள்ளி உங்களையும் என்னையும் அவருடைய இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து நம்மை பரலோக ராஜ்யத்தில் பங்கடையும்படியாக கர்த்தர் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஞானம் தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமாக எண்ணப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அப்படிங்கிறது அவருக்கு பயந்து நடுங்குகிற ஆதாமின் நடுக்கம், ஆதாமின் பாவத்தினால செய்த நடுக்கம் அல்ல. கர்த்தர் நமக்கு புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவை கொடுத்து தகப்பன் பிள்ளைங்கிற உறவினாலே ஏற்படுகிற ஒரு பயம். ஹல்லேலூயா. இந்த பயம் வேற பயம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த பயம் வேற பயம். ஹல்லேலூயா. இந்த பயம் நமக்கு தேவையில்லை. அதாவது இவர் ஏதாவது பண்ணிடுவார், அதை பண்ணிடுவார், இது சர்ச்சுக்கு போலேன்னா நம்மளை தண்டிச்சிருவாரு, தசம பாகம் கொடுக்கலன்னா நம்மளை தண்டிச்சிருவாரு, காணிக்க போலேன்னா நம்மளை தண்டிச்சிருவாரு, பணத்தை கொடுக்காம விட்டுருவாரு, நம்மளை நஷ்டத்துல கொண்டு போயிடுவார். அது அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஹல்லேலூயா. இது முற்றுமுடிய பூரண அன்பினால் கிரியை செய்கிற தகப்பனுடைய அன்பு அது. ஹல்லேலூயா. அப்போ பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளுகிறது. அப்போ இந்த அன்புதான் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்த சித்தமாய். இந்த அன்பு எப்படி வருகிறது? சங்கீதம் 25வது அதிகாரம் 12வது வசனம் வாங்கி. சங்கீதம் 25:12. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். நமக்கு சில நேரங்கள்ல ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியல, எதுன்னு தெரியல, என்ன பண்றேன், வாழ்க்கையில என்ன பண்றேன்னு தெரியல அப்படின்னு ஒரு குழப்பமான சூழ்நிலைகள் வருது பாருங்க. அந்த குழப்பமான சூழ்நிலைகள் வருகிற நேரத்திலே கர்த்தர் தமது வழியை போதிக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இது நம்ம நல்லா புரிந்து கொள்ளணும். நம்ம ஏன் குழப்பத்துல நிக்கணும் அப்படின்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நம்ம வாழ்க்கையில இருந்து எடுத்துட்டோம். அதை ஒரு கேர்லெஸ்ஸா விட்டுட்டோம் பாருங்க. சரி அப்பா தானே, பிரச்சனை இல்லை, அப்படி தேவன் பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை அப்படின்னு கொண்டு வந்தோம்னாவே என்ன நடக்குது? அவருடைய வழிகள் நமக்கு தெரியாம போயிருது பாருங்க. அது அப்படியே அடைக்கப்பட்ட மாதிரி ஆயிருது. எங்க பார்த்தாலும் லாக் ஆன மாதிரி இருக்குது, எங்க பார்த்தாலும் சுத்தி கதவு சாத்தி வச்ச மாதிரி இருக்குது. நல்லா கவனிச்சு பாருங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்க இடத்துல வரும் பொழுது நிச்சயமாக தன்னுடைய வழியை கர்த்தர் நமக்கு போதிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. 6வது வசனம் வாசி. அதுல 6வது வசனம், கர்த்தாவே உம்முடைய இரக்கங்களையும் உம்முடைய காருண்யங்களையும் நினைத்தருளும், அவைகள் அநாதி காலம் முதல் இருக்கிறதே. வாசிட்டே வாங்க அப்படியே. என் இளவயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாது. பாருங்க, இதெல்லாமே இருக்குது. இளவயதில் பாவங்கள், மீறுதல்கள் இருக்குது. கர்த்தாவே உம்முடைய தயவு நிமித்தம் என்னை உமது கிருபையின்படியே நினைத்தருளும். கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாய் இருக்கிறார். ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு வழியை தெரிவிக்கிறார். கவனிங்க, பாவிகளுக்கும் வழியை தெரிவிக்க அப்படின்னு என்ன மீனிங்னா, நீங்கள் பாவம் செய்ததுனாலே கர்த்தர் நம்ம விட்டு விலகி போயிடுவாருன்னு நினைக்கிற காரியங்களை இன்னோடு நீங்க ஸ்டாப் பண்ணணும். அல்லேலூயா. எல்லாம் நினைப்போம், ஐயோ நான் பாவம் செஞ்சுட்டேன், இப்ப என்ன பண்ண முடியாது, என்னால ஆண்டவரை தரிசிக்க முடியாது, ஆண்டவரை பேச முடியாது, ஆண்டவர் கூட நம்ம பழக முடியாது, ஆண்டவர் நம்மகிட்ட பேச மாட்டாரு, ஜெபித்தா கேட்க மாட்டாருன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறோம் பாருங்க. அதை முதல்ல ஸ்டாப் பண்ணணும். அல்லேலூயா. பாவம் செய்த முதல் மனிதன் ஆதாம். அந்த ஆதாம் பாவம் செய்த முதல் நிமிஷத்திலே யார் வந்து பேசுனது?
ஆண்டவர் வந்து பேசினார். அல்லேலூயா. பகலின் குளிர்ச்சியான வேலையில அனுதினமும் வந்து பார்த்துட்டு இருந்த தேவன் பிதா என்ன பண்ணாரு, அதே மாதிரி ஆதாம் பாவம் செய்து ஒளிந்து கொண்டிருக்கும் பொழுது அதே மாதிரி ஆண்டவர் வர்றாரு, அதே மாதிரி ஆண்டவர் வந்து பேசுறாரு. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் பாவம் செய்தா பேச மாட்டாருன்னு சொல்றதே பொய், தப்பு. நீ பாவம் செஞ்சுட்டியா, ஆண்டவர்கிட்ட பேச மாட்டாரு, தப்பு அது. அப்படி கிடையாது. நீங்க பாவம் செய்தால் ஆண்டவர் வந்து பேசுவார். அல்லேலூயா. நீங்கள் பாவம் செய்தால் ஆண்டவர் பேசுவாரு. ஆனா ஒன்று, நீங்கள் மனம் திரும்புதலுக்கு ஏதுவான கனிகளை கொடுக்கணும். அல்லேலூயா. அப்பொழுதே மனம் திரும்பணும், அப்பொழுதே ஆண்டவர் மனம் திரும்பணும். அல்லேலூயா. நீங்க அந்த நேரத்தில் மனம் திரும்பாமல் போனீர்கள் என்று சொன்னால், அந்த நேரத்தில் மறுபடியுமாக நீங்க காரியங்களை செய்தீர்கள் என்று சொன்னால், மறுபடியும் அதே பாவத்தில் விழுந்தீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய முடிவை நீங்களே தேடிக்கொள்கிறீர்கள் என்று அர்த்தம். அல்லேலூயா. பாருங்க, பேதுரு மறுதளிச்சு எல்லாம் 3 தடவை இயேசு கிறிஸ்துவ மறுதளிச்சுட்டு போயிட்டான். அதே மாதிரி காட்டி கொடுத்துட்டு யாரு போனா, யூதாஸ் காரியோத்து போயிட்டான். போயிட்டு திரும்பி வரவே இல்லை யூதாஸ் காரியோத்து. ஆனால் பேதுரு திரும்பி வந்தான், மனம் திரும்புவதற்கு ஏதுவான கனிகளை கொடுத்தான். அல்லேலூயா. அவசரா உனக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்பாடு பெருசு, அந்த வெளிப்பாட்டின் மேல உண்மையில என்னுடைய சபையை கட்டுவேன் என்று கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. நீங்கள் பாவம் செய்தாலும் கர்த்தர் உங்களிடத்துல பேசும் பொழுது, மறுபடியும் நீங்க அவருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது, கர்த்தர் உங்களை வச்சு ஒரு பெரிய காரியத்தை அவர் கட்டி எழுப்ப போகிறார். அல்லேலூயா. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, நான் இதெல்லாம் செஞ்சுட்டேன், நான் என்னை ஆண்டவர் எங்க பயன்படுத்த போறாரு. இல்ல, உங்கள் மேல் கர்த்தர் பெரிய திட்டங்களை வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அந்த திட்டங்களை கர்த்தர் உங்கள் மேல் வைத்து நிறைவேற்ற முடிக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். ஆகையினால ஒரே ஒரு காரியம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை மாத்திரம் நீங்க உள்ள வச்சுக்கணும். பாருங்க. அல்லேலூயா. அந்த நல்ல மறுபடியும் சொல்றாரு, ஆதாமின் பயம் இல்ல, இது புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை பெற்றவர்களுடைய பயம். அல்லேலூயா. நான் பிள்ளை, எங்க அப்பா முன்னாடி போகும் பொழுது நான் எப்படி போகணும், பரிசுத்தமா எங்க அப்பாட்ட போகணும். அல்லேலூயா. நான் அப்படி நம்ம நினைத்து அந்த பயத்தோடு கூட கர்த்தரிடத்துல சேரும் பொழுது, கர்த்தர் நிச்சயமான ஆசீர்வாதங்களை உங்களுக்கு எனக்கு அவர் தர வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகையினால நீங்க என்ன பண்ணக்கூடாது, பாவியா இருக்கிறமே என்கிட்ட அவர் பேச மாட்டாரு, நான் பாவியா இருக்கிறதுனால என்கிட்ட அவர் வர மாட்டார் நினைக்க கூடாது. பாவிகளுக்கு தன்னுடைய வழியை போதிக்கிறார். கர்த்தருடைய உடன்படிக்கையும் அவருடைய சாட்சிகளையும் கைக்கொள்ளுகிறவர்களுக்கு அவருடைய பாதைகள் எல்லாம் கிருபையும் சத்தியமுமானவைகள். கர்த்தாவே, என் அக்கிரமம் பெரிது, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் அதை மன்னித்தருளும். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க. கர்த்தருக்கு அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும், அவன் சந்ததி பூமியை சுதந்தரித்துக் கொள்ளும். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுடைய சந்ததி பூமியை சுதந்தரித்துக் கொள்ளும். இதுக்கு ஆப்போசிட்டா நான் சொல்றேன். நீங்க கர்த்தருடைய பயம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாமல் இருக்கும் பொழுது, அப்ப என்ன பண்ணோம்னா நம்முடைய சந்ததி பூமியை சுதந்தரிக்காது, நம்முடைய சந்ததி நார்மலா இருக்கும். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கிற மனுஷனுடைய சந்ததி இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்ளும். அல்லேலூயா. அப்போ இது எல்லா ஆசீர்வாதங்களும் யாருக்கு வந்து சேருது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உள்ள ஒரு இடத்துல வந்து சேருது. அல்லேலூயா. நம்ம யாருங்கிறது நமக்கு தெரியணும். பாருங்க, நம்ம யாரு, கர்த்தருடைய பிள்ளைகள் நமக்கு தெரியணும். நான் இந்த இடத்துல போகக்கூடாது, இந்த வார்த்தைகளை நான் பேசக்கூடாது, இவங்களோட நான் கலந்து கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி நாம் நம்மை திடப்படுத்திக் கொள்ளணும். அல்லேலூயா. நம்ம அப்பா யாருங்கிறது நமக்கு தெரியணும். என் வாயிலிருந்து என்ன வார்த்தை புறப்படுதுங்கிறது எனக்கு தெரியணும். அல்லேலூயா. நான் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் யார் என்பதை புரிந்து கொள்வதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஆமென். நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கணும். ஒருத்தர் கெட்ட வார்த்தை பேசணும் அப்படின்னா, திரும்பி நீங்க கெட்ட வார்த்தை பேசினா நீங்க யாரோட பிள்ளைகளா மாறிடுறீங்க? பிசாசின் பிள்ளைகளா மாறிடுறோம். கர்த்தருக்கு பயப்படுற பயம் நமக்கு இல்லாமல் போகிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இல்லாமல் போகிறது. ஆகையால் நான் சொல்றேன், நீங்கள் யார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நீங்க பாத்தீங்கன்னா ஏர்போர்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நாய் பார்த்துருக்கேன். அந்த மோப்பம் பிடிக்கிறதுக்காக அவங்க கமாண்டர்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. அந்த நாய் ஏற்கனவே இதை சொல்லியிருக்கேன், நான் சொல்றேன் மறுபடியும். இந்த கமாண்டர்ஸ் எல்லாம் வச்சு ஒரு நாய் வச்சிருப்பாங்க. நல்ல கழுத்துல ஒரு பெல்ட் போட்டு கையில ஒரு பெரிய பட்டையை வச்சுட்டு பிடிச்சிட்டு இருப்பாங்க. அது அப்படியே இருக்கும். அந்த மாதிரி நாய். அது வந்து யாராவது போதை பொருள் கடத்திட்டு வந்தாங்கன்னா, தங்கம் கடத்திட்டு வந்தாங்கன்னா, அது மோந்து கண்டுபிடிச்சு காட்டி கொடுத்துரும். இந்த நாயை ஒரு நாள் ஏர்போர்ட்ல பார்க்கும் பொழுது அந்த நாய் என்ன பண்ணுது, தன்னுடைய கழுத்து பட்டையில இருக்கிற காலர் இருக்கு, அதுல இருக்கிற ஒரு பட்டை இருக்குல்ல, அந்த பட்டையை அந்த போலீஸ்காரர் பிடிக்கவே இல்லை. அந்த போலீஸ் என்ன பண்ணல,
அந்த கமாண்டா அந்த பட்டைய கையில பிடிக்கவே இல்லை, அதை அப்படியே கீழே விட்டுருக்கிறாரு. அந்த நாய் என்ன பண்ணிருக்குது, அந்த பட்டையை அதே கவிட்டு இருக்குது. அந்த கழுத்துல இருந்து அவன் பிடிக்க வேண்டிய பட்டைய அதுவே வாயில கவிட்டு அவன் கமாண்ட் கொடுக்கறதுக்காக உட்காந்துருக்குது. பக்கத்துல அந்த நாயை உட்காந்துருக்கு. அவன் அந்த நாயை பிடிக்கவே இல்லை. நம்ம ஊர்ல நாயை பிடிச்சிட்டு போறாங்க வாக்கிங், அவன் அந்த பட்டையை பிடிக்கலன்னு அதை என்ன பண்ணும், அது ஓடிடும் இஷ்டத்துக்கு. ஏன்னா கட்டி போட்ட நாய் வெளியில் வாக்கிங் கூட்டிட்டு போறாங்க, அந்த கைத்தை விட்டாங்கன்னா அது பாட்டுக்கு பிச்சுட்டு ஓடிடும். இந்த நாய் ஓடலை, அந்த கமௌண்ட நிக்கிறாரு, அது பக்கத்துல அதுவும் நிக்குது, உட்காந்துட்டு இருக்குது. அதோட கழுத்துல இருந்து வர அந்த கைத்தை அதுவே பிடிச்சிட்டு இருக்குது வாயில. அப்ப என்ன பண்ணும், இவரோட கமாண்டுக்காக அது காத்திருக்குது. அவ போய் இதை செய்யினாதான் அது செய்யும். அது வரைக்கும் அதுக்கு அது யாருன்னு அதுக்கு தெரியுது. அந்த நாய்க்கு தான் யாருங்கிறது, நான் ஒரு போலீஸ் டாக், நான் வந்து கட்டுப்பாட்டோட இருக்கணும்னு அந்த நாய்க்கு தெரியுது பாருங்க. அந்த நாய்க்கே அவ்வளவு அறிவு இருக்கு, தான் யாருங்கிறது அதுக்கு தெரிஞ்சிருக்கு. நீங்கள் இந்த அண்ட சராசரங்களை உருவாக்கின தேவாதி தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் இருப்பதினாலே நாம் யார் என்பது நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். இந்த இடத்துல இப்படி இருக்கக்கூடாது, இந்த வார்த்தைகள் நான் பேசக்கூடாது, இப்படி நான் நடந்து கொள்ளக்கூடாது, நான் ராஜாதி ராஜாவோட பிள்ளை என்கிற அந்த ஒரு உணர்வு வருது பாருங்க. அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அல்லேலூயா. அந்த பயத்தோடு நாம் நடக்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையை செவ்வையான முறையில கொண்டு போவார். அல்லேலூயா. கர்த்தர் செவ்வையா கொண்டு வா. அதனால சொல்றாரு, கர்த்தர் தன்னுடைய வழிகளை தெரிவிக்கிறாராம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கிற அந்த மனிதனுக்கு தன்னுடைய வழிகளை போதிக்கிறவராய் இருக்கிறார். அவர் சொல்றான், இதுதான் ஒளி, போ இதுல போ, போ இதுல சூப்பர், இதுல போ அப்படின்னு போதிக்கிறாராம். பாருங்க என்ன ஒரு அற்புதமான வாழ்க்கை. அல்லேலூயா. நம்ம ஒரு புதிய தேசத்துக்கு ஒரு இடத்துக்கு போறோம்னு வைங்க, ஒரு நாட்டுக்கு போறோம், அங்க நமக்கு அந்த மொழி தெரியல. சைனாக்கு போறோம்னு வைங்க, சைனா மொழி தெரியல. அங்க சைனாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு தமிழ்காரர் இருக்கிறாரு. ஒரு தமிழ் பேசுறவர் வராரு. அவர் வந்து, அண்ணா எங்க இருந்துண்ணே வரீங்கிறான். சைனாவில் வந்து எல்லாம் சைனா மொழி பேசி சுத்துறாங்க, நம்ம ஒரு வார்த்தை கூட புரியல, மூக்குலயே பேசிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே, நமக்கு ஒரு வார்த்தை கூட புரியல. அங்க ஒருத்த வந்து, அண்ணே எந்த ஊர்ண்ணே நமக்கு அப்படின்னு கேட்டாலும் நமக்கு எப்படி இருக்கும், ஆஹா நமக்கு தமிழ்ல பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு, நான் இங்க கைடா இருக்கிறேன்னு, நீங்க நம்ம ஊர் பணத்துக்கு ஒரு 100 ரூபா கையில கொடுத்தீங்கன்னா போதும், நான் இந்த சைனா ஃபுல்லா சுத்தி காமிக்கிறேன், உங்களுக்காக சுத்தி காமிக்கிறேன்னு சொன்னா நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஒரு 100 ரூபாய் கொடுத்து நம்ம சைனா ஃபுல்லா சுத்தி பார்க்கலாம். ஏன்னா அவன் சைனா மொழி தெரிஞ்ச ஒருத்தன் அங்க இருக்கான் நமக்காக. அல்லேலூயா. அதே மாதிரி இந்த உலகத்திலே நடமாட தெரியாம என்ன பண்றது அடுத்தது என்ன எப்படி பண்றதுன்னு சொல்லி யோசித்து கொண்டிருக்கிற வேலைகளிலே கர்த்தர் நமக்கு அவருடைய வழியை போதிக்கிறார். அல்லேலூயா. எப்படி அந்த சைனாவில் வந்து ஒரு கைடு வந்து நமக்கு தமிழ் பேசினாலும் அதே மாதிரி கர்த்தர் நமக்கு புரிகிற மொழிகளிலே நம்ம இந்த பூமியில எப்படி வாழ்றதுங்கிற அந்த வழிகளை அவர் திறந்து கொடுக்கிறார். அல்லேலூயா. அதே போல உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இடைப்படுகிறார். எப்ப இடைப்படுறாரு, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களிடத்துல என்னிடத்துல இருக்கும் பொழுது நிச்சயமான ஆசீர்வாதங்களை நம்ம பார்க்க முடியும். இதை நான் திரும்பி நான் சொல்றேன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வேணும். நான் யார் என்பது எனக்கு தெரியணும். அல்லேலூயா. அப்படின்னா எனக்கு தெரிஞ்சதுனா தான் நான் அந்த முறையில நான் நடந்துக்குவேன். அது நான் யாருங்கிறது எனக்கு தெரியலனா அந்த முறையில் நான் நடந்துக்க மாட்டேன். அப்போ ஒரு மனுஷன் தன்னை யார் என்று அடையாளம் தெரிந்து கொண்டா அவன் வந்து அந்த மாதிரி நடந்துக்க மாட்டான். தன்னை யாருன்னு தெரியாதனாலதான் நம்ம கூட இருக்கிற ஜனங்களை பார்த்து நம்ம அப்படி நடந்துக்கிறோம். அதே மாதிரி நடந்துக்கிறோம். நேத்து கார்ல வந்துட்டு இருக்கும் போது ஒரு ஆட்டோக்காரரை கூட சண்டைக்கு வந்துட்டாரு. என் கூட சண்டைக்கு வந்து வண்டி கொண்டு வந்து இப்படி போட்டுட்டாரு, நிறுத்திட்டாரு. நான் கார் சைட்ல இப்படி நின்றுட்டு இருக்குது. நின்றுட்டு ஆனா அவர் மரியாதையா தான் பேசினாரு, மரியாதை குறைவா பேசல. மரியாதை நீங்க இப்படி வந்துட்டீங்க, இப்படி எடுக்கிறீங்களா, இப்படி வந்தீங்கன்னா எப்படிங்க போறது, என்னங்க பண்றது. நான் சொன்னேன், நான் இப்படி கை காமிச்சேன், உங்களுக்கு நான் காமிச்சது தெரியல. ஏன்னா ஆட்டோ கொஞ்சம் அங்க உட்காந்து கார் இவ்வளவு ஹைட் இருக்கிறதுனால கம்மியா இருக்கு, அவர் மேல உட்காந்துருக்காங்க தெரியல, அந்த பக்கம் உட்காந்து இப்படி வந்தவருக்கு என் கை தெரியல. நான் கையை வெளியே விட்டு போக சொன்னேன். அவர் வந்து இங்க நிறுத்திட்டு இறங்கி வந்துட்டார் சண்டைக்கு. ஒரே செகண்ட் பாஸ்டர் அம்மா பின்னாடி உட்காந்துருந்தாங்க. உட்காந்து சொன்னாங்க, இன்னைக்கு சனிக்கிழமை அப்படின்னா, இன்னைக்கு சனிக்கிழமை அப்படின்னா டக்குன்னு ஆவியானவர் டக்குன்னு அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாரு, நிரப்பிட்டாரு அப்படியே. ஓகே ரைட். ஏன்னா நான் ஏன் இதை சொல்றேன்னு தெரியுமா, அப்படியே டக்குன்னு உள்ள வந்துட்டு சரிப்பா அப்படின்ட்டு நான் வண்டி எடுத்துட்டு அப்படியே வந்துட்டேன். சொல்லிட்டு லேவி என் பக்கத்துல உட்காந்துதான், டாடி உங்களுக்குள்ள திடீர்னு ஒரு சேஞ்சை பார்த்தேன் நான் அப்படின்னா. ஒரே செகண்ட் பிசாசு பாருங்க, ஊழியம் செய்து கொண்டிருக்கிற என்னவே வஞ்சிக்க பாக்குறான் பாருங்க ஒரு செகண்ட்ல. உடனே டக்குன்னு எனக்குள்ள அந்த நான் யார் அப்படிங்கிறது எனக்கு
காமிச்சு கொடுத்துட்டார் ஆண்டவர், வெளிப்படுத்திட்டார். அது போலதான் நமக்கு திடீரென்று எழும்புகிற, இதை நான் சொல்றேன் அப்படின்னா, நமக்கும் எழும்பும், எல்லாருக்குமே அதை எழும்பும், உள்ள அந்த ஒரு இது எழும்பும் பாருங்க. வேலையை காமிச்சிருவாருன்னு தோண்டி வச்சிருவோம். இப்படிதான் ஒவ்வொரு மனிதனையும் கர்த்தர் தாங்கி பிடிக்கிறவர். ஆனா பிசாசு தொடர்ந்து அவனை பிரஷர் கொடுத்துட்டே வருவான். தொடர்ந்து அதை நம்ம அடையாளம் கண்டுபிடிச்சுக்கணும். நம்ம யாருன்னு நமக்கு புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து வாரம் ஃபுல்லா ப்ரெஷர் கொடுத்துட்டே வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துல வெடிக்க வச்சிருவான். டக்குன்னு அந்த வெடிக்கிற நேரத்துல நமக்குள்ள சுயநினைவு வந்துடணும். ஹோ, இது நான் தேவனுடைய பிள்ளை, தேவன் என்னை புத்திர ஸ்வீகாரம் எடுத்திருக்கிறார், நான் யாரு, நான் எப்படி இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லி டக்குன்னு பின்வாங்கிடணும். டக்குன்னு பின்வாங்கி எல்லா சூழ்நிலைகளும் மாறி போயிடும். உங்களையும் அதே போல பிரஷர் உண்டாக்கக்கூடும். பெரிய பெரிய பிரச்சனைகள் உங்களுக்குள்ளாக வரக்கூடும். வாரம் பூரா உங்களை தொந்தரவு பண்ணி கடைசி ஞாயிற்றுக்கிழமை காலையில பிரச்சனை வரும். சர்ச்சுக்கு போகக்கூடாதுங்கிற அளவுக்கு பிரச்சனை வரும். ஆனால் அடையாளம் கண்டுபிடிக்கணும், நான் யார் அப்படிங்கிறது தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நான் யார்? பிள்ளை. நான் பிள்ளை என்கிற அதிகாரம் எனக்கு இருக்கிறது. ஆகினால் நான் இதை செய்ய போவது இல்லை என்கிற ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா 33:6. பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியாய் இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுதலே அதன் பொக்கிஷம். கர்த்தர், இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கங்க. கர்த்தருக்கு பயப்படுகிறதுலே அந்த பொக்கிஷம் இருக்குது. நீ யாருங்கிறத அடையாளம் கண்டுபிடிக்கிறது தான் அது இருக்குது. இதெல்லாமே ஒரு செகண்ட்ல நம்ம விட்டுற முடியும், ஒரு செகண்ட்ல நம்ம பின்வாரிக்க முடியும், ஒரு செகண்ட்ல பாவம் செய்திட முடியும். ஆனால் அந்த பாவம் செய்யற ஒரு செகண்ட் கூட நமக்கு புரியணும், நான் யார் என்பது நமக்கு தெரியணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்னில் பூரணப்படுத்தும். அதுதான் நமக்கு பொக்கிஷம். இந்த உலகத்துல வேற எதுவுமே பொக்கிஷம் இல்லை. வேற எதை வேணாலும் நம்மள ஆசை வார்த்தை காட்டுவாங்க. அவன் உலகத்தான் நல்லா கவனிக்கணும். உலகத்துல இருக்கிறவனுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை. அவன் நம்மள ஏதோ ஆசை வார்த்தை காமிச்சிட்டே இருப்பான். இது செய்யலாம், அது செய்யலாம், இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம். நோ, நான் கர்த்தருடைய பிள்ளை. ஹல்லேலூயா. இதுக்கெல்லாம் நான் மசிய மாட்டேன். பிசாசை ஓடி போய் இயேசுவின் நாமத்தினாலே நீங்க சொல்லும் பொழுது அது எல்லாம் நம்ம விட்டு விலகுறோம். ஹல்லேலூயா. அதுதான் பொக்கிஷம். கர்த்தருக்கு பயப்படுகிறது தான் நமக்கு அது பொக்கிஷமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களை நீங்க அடையாளம் தெரிஞ்சுக்கங்க. ஹல்லேலூயா. இந்த அடையாளத்தை நாம் கண்டு கொண்டோம் என்று சொன்னா அப்பதான் கர்த்தர் உங்களுடைய ஆசீர்வாதத்தின் கதவுகளை, ஊற்றுகளை அவர் திறக்கிறவராயிருக்கிறார். அவருடைய வழிகளை உங்களுக்காக திறக்கிறவராயிருக்கிறார். அவருடைய பொக்கிஷ சாலையை உங்களுக்கு என்று அவர் கொடுக்கிறவராயிருக்கிறார். இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிச்சுக்கிட்டு உலகத்தை மாதிரியே நம்மளும் ஊர் சுத்திட்டே இருந்தோம்னா, நம்மளும் பேசிக்கிட்டே இருந்தோம்னா, நம்மளும் நடந்துகிட்டே இருந்தோம்னா நம்ம கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மில் இல்லை என்று அர்த்தம். அல்லேலூயா. கர்த்தர் உண்மையாகவே அவர் மனஸ்தாபப்படுகிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இருந்தால் இந்த உலகத்துக்கு பயப்பட தேவையில்லை. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. 2 உதாரணத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். தாவீது பாத்தீங்கன்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு இருந்தான். இந்த சங்கீதத்துல எல்லாம் பாக்குறோம், 34 எல்லாம் பார்த்தோம், 25 பாக்குறோம். இதுல எல்லாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை குறித்து அவன் பேசிட்டே வரோம். அந்த பயப்படுகிற பயம் இருந்ததுனால கோலியாத்து முன்னாடி அவனுக்கு பயம் இல்லை. ஹல்லேலூயா. அவன் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தண்ணியில் வைத்திருந்ததுனால கோலியாத்து முன்னாடி போய் இன்னும் தைரியமா பேசுறான். உன் தலைய வெட்டி நான் பறவைகளுக்கு போடுறேன் அப்படின்ட்டான். ஹல்லேலூயா. அப்ப அந்த அளவுக்கு இவனுக்கு எப்படி தைரியம் வந்துச்சுன்னா இவனுக்குள்ள கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. அல்லேலூயா. நமக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா உலகத்தை என்ன செய்தின்னு கேட்டுறலாம் நம்ம. அல்லேலூயா. தானியேல் பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோட கூட இருந்தான். சிங்கத்தை கண்டு அவன் பயப்படல. அல்லேலூயா. சிங்க கெபிக்குள்ள கொண்டு போய் போட்டாச்சு. தானியேலை கொண்டு போய் போட்டாங்க, கல்லை வச்சு அடைச்சிட்டாங்க. ராஜாக்கு ஒரே கஷ்டமா போச்சு. ஐயோ, இவனை போய் அடைச்சி வச்சுட்டோமே, சிங்கம் வேற ஃபுல்லா ஒருத்தங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டாங்கன்னா 12 சிங்கம் 30 நாள் சாப்பாடு போட மாட்டாங்க. 30 நாள் பட்டினியா இருக்கும், வெறித்தனமா இருக்கும். உள்ள எவனை போட்டாலும் தரைக்கு போக மாட்டான். அந்த அளவுக்கு அது பசியில் இருக்கும். அந்த பசியில் இருக்கிற சிங்க கெபிக்குள்ள யாரை போடுறாங்க? தானியேலை போடுறாங்க. தானியேலுக்கும் அது தெரியும். 30 நாள் சாப்பாடு போடாத சிங்கங்கள் இருக்கும். அந்த சிங்கம்லாம் கெபிக்குள்ள இருக்கும் பொழுது அதுக்குள்ள ஒருத்தனை போட்டா அந்த சிங்கம்லாம் எப்படி சாப்பிடுன்னு பாத்துங்க. அந்த கெபிக்குள்ள போடும் போது கூட தானியேல் சந்தோஷமா உள்ள போறான். உள்ள போகும்போது ராஜாக்கு ஒரே குழப்பம் ஆயிருச்சு. ஐயோ, இவனை போய் போடுறவன் அப்படின்னு அந்த ராஜாக்கு குழப்பம். ஆனா தானியேல் சொல்றான் சந்தோஷமா, ராஜா நீங்க போக ராஜா, பாத்துக்கலாம் அப்படிங்கிறான்.
என்ன அப்படின்னா என்ன, எப்படி அந்த தைரியம் வந்துச்சு? அந்த தைரியம் எங்கிருந்து வந்துச்சு? அவன் சிங்கம் என்னை எதுவும் பண்ணாதுங்கிற தைரியம் அவனுக்கு வந்துருச்சு. அல்லேலூயா. தாவீதுக்கும் அதே தான். போய் ஒரு நாள் சிங்கம் ஆட்டை பிடிச்சிட்டு போயிருச்சு. இவன் போய் அப்படியே தாடைய பிச்சு ஆட்டை தூக்கி வாயிலிருந்து தூக்கிட்டு வந்துட்டான். வாயில கவிட்டு போயிட்டு இருக்குது ஒரு சிங்கம். பூனை இல்லைங்க, சிங்கம். நம்ம நாய் வந்தாலே ஓடி போயிடுறோம். சிங்கம் ஆட்டத்தை கவிட்டு போயிட்டு இருக்குது. இவன் போய் சிங்கத்தை உடைய ஆட்டன்னு தட்டி வாயை பொளந்து அந்த ஆட்டை வெளியில எடுத்து அதை பொளந்து சாகடிச்சிட்டான். ஏன் ஆட்டவா தூக்கிட்டு போற இந்த அப்படின்னு நினைச்சு பாருங்க. வாயை கிழிச்சான் சிங்கத்தை. எங்கிருந்து வந்துச்சு அந்த தைரியம்? அவன் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் இருந்துங்க. ஒண்ணுமே செய்யாது, உலக காரியம் ஒன்னும் செய்யாது. ஹல்லேலூயா. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை உங்களுக்குள் வைத்திருந்தீங்கன்னா இந்த உலகத்தில் வர எந்த காரியத்தை கொடுத்து பயப்பட தேவையில்லை. ஹல்லேலூயா. இவங்க 2 வாரம் உடம்பு சரியில்லை, பயங்கர பிரச்சனை. பார்க்கறவங்க எல்லாம் சொல்றாங்க, ஐயோ இது என்னன்னு தெரியல, டேஸ்ட் போயிருச்சு, வாசம் போயிருச்சுங்கிறாங்க. எனக்கு எல்லாரும் சொல்றத பார்த்தா எனக்கு கவலையா போச்சு. டேய், நாங்க யாருன்னே உனக்கு தெரியாது, அமைதியா போ. ஒருத்தர் டேஸ்ட் போயிருச்சா, ஐயோ இது ஏதோ பிரச்சனையா இருக்கும். ஐயோ வாசம் போயிருச்சா, ஐயோ போச்சு, வாசமும் கிடைக்கல, டேஸ்டும் வாய்க்கு கிடைக்கல. கேட்டா ஏப்பா அப்படியா இருக்குது? ரப்பர் மென்னு சிக்கனை வாங்கி கொடுத்தா ரப்பர் மெல்ற மாதிரி இருக்கு. கேக் துண்டு கொடுத்து இது சாப்பிட்டு பாருன்னா ஒன்றும் தெரியல. பிஸ்கட் சாப்பிட்டு பார்த்தா ஒன்றும் தெரியல. டேஸ்ட்டும் தெரியல, ஸ்மெல்லும் தெரியல, ஒன்றும் தெரியல. இருமல் வேற, சளி வேற. எல்லாரும் சொல்றாங்க இது ஏதோ புது வகையான ஏதோ பிரச்சனையாட்டு இருக்குதுங்க, ஹாஸ்பிட்டல் போயிருங்க அப்படின்னு. எங்களுக்கு ஒரே ஒருவர் தான் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் யெகோவா ராஃபா, அவர் சுகமளிக்கிற தேவன், அவரம் பரிகாரியாகிய கர்த்தர் நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணி ஒவ்வொரு நாளும் தலையில கை வச்சு ஜெபம் பண்ணி என்னாச்சு, முந்தா நாள் சாப்பிடும்போது, ஏங்க இந்த பிரியாணி ஏதோ வாசம் நல்லா தும்மும் போது மூக்குல இருந்து பிரியாணி வாசம் வருது கேட்டுறாங்க. இருமிட்டு இருக்கிறேன், மூக்குல இருந்து பிரியாணி வாசம். அப்பா, அவங்க ஏதோ சும்மா சாதாரணமா தான் சொன்னாங்க. ஆனா எனக்குள்ள நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொன்னேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பிரியாணி வாசனைக்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்புறம் அடுத்த நாள் சாப்பிடும் போது ஏதோ ஒரு பொருள் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு, காஃபி குடித்தேன், காஃபி நல்லா இருக்குதுங்க டேஸ்ட்டு. அல்லேலூயா. அதாங்க நம்மளுடைய ஆண்டவர். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ளாக இருந்துச்சுன்னு சொன்னா இந்த உலகத்துல வர எந்த காரியத்துக்கு குறித்தும் பயப்பட தேவையில்லை. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்துருங்க, ஒன்றும் பண்ணாதுங்க உங்களை. அல்லேலூயா. அது வரும் போகும், ஆனா நம்மளை கடிக்காது. அல்லேலூயா. சிங்கம் பக்கத்துல தான் இருந்திருக்கும், தானியேல் பக்கத்துல. அவனை மூந்து பார்த்துருக்கோம், ஐயோ நல்லா இருக்கிறானே, சாப்பிட்டா கூட நல்லா இருக்குமே. ஆனா அவன் தானியேல் சொல்றான், சிங்கங்களின் வாயை கட்டி போட்டிருக்கிறான். அல்லேலூயா. அது சாப்பிடும்படியா அதுக்கு தோணினாலும் அது மூந்து பார்க்குற அளவுக்கு தான் அதுக்கு அனுமதியே கிடையாது, வாயை திறக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. அல்லேலூயா. இந்த உலகத்துல பிரச்சனைகள் உங்களை மோந்து வேணா பார்க்கும், பக்கத்துல பார்த்துருக்க உங்களை மோந்து வேணா பார்க்கும், ஆனா கடிக்காது. அல்லேலூயா. இந்த தைரியத்தோடு இருக்கணும். எப்படி இந்த தைரியம் வரும்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்ம இடத்துல இருக்கும் பொழுது இந்த தைரியம் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும். அல்லேலூயா. தாவீதை சொல்லிட்டேன், தானியேலை சொல்லிட்டேன், இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவ்வளவு பேரும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் இருந்ததுனால அவருடைய வாழ்க்கை பாதுகாக்கப்பட்டது. இந்த உலகத்தினுடைய எந்த காரியங்களும் அவங்களை பாதிக்கவே இல்லை. அல்லேலூயா. இது ஒன்றை நீங்க மனதில் வைத்துக்கணும். நீங்கள் இந்த வாரத்தில் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், கர்த்தருக்கு பயப்படுதே ஞானத்தின் ஆரம்பம். அல்லேலூயா. அந்த ஞானம், அடுத்த வாரத்தில் ஞானம்னு என்னன்னு சொல்றேன். ஞானத்தின் ஆரம்பம் அப்படின்னா இந்த உலகத்துல நம்ம ஜெயிக்கிறதுக்கு உண்டான ஃபர்ஸ்ட் இன்ஷியல் போட்டிருக்குது இன்னைக்கு. அல்லேலூயா. அந்த இன்ஷியல் தான் ஞானம். அந்த ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது அடுத்தது ஜெயித்து விடலாம். பக்கத்துல பார்த்துங்க, ஜெயித்து விடலாம். அல்லேலூயா. எல்லாம் எழுந்து நிற்போம். சோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ், thank you Jesus, thank you Jesus. Hallelujah. ஏசாயால 11வது அதிகாரம் 11வது அதிகாரத்தில் 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்கும்படி தீர்ப்பு செய்யாமலும்
நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மிடத்தில் இருக்கும் பொழுது நம்முடைய துன்மார்க்கரை சங்கரிக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்ம இடத்தில் இருக்கும் பொழுது கர்த்தர் சுகந்த வாசனையாயிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் இருந்தால் என்று இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 11வது அதிகாரம் 2வது வசனம். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பெலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியும், கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்பது பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு வெளிப்பாடு. அல்லேலூயா. எந்த சூழ்நிலைகள் நம்மை தாக்கினாலும், எந்த சூழ்நிலைகளில் நாம் இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்பது ஆவியானவருடைய ஒரு வெளிப்பாடு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அளிக்கிற ஒரு ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நம்மை திடப்படுத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்கிற அந்த ஒரு உணர்வு. Thank you Jesus. Thank you Jesus. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அவர் என்னை புத்திர ஸ்வீகாரம் எடுத்திருக்கிறார் என்கிற ஒரு உணர்வு என்னை கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே நடத்துகிறது. அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே நடத்துகிற காரியம் என்னை ஞானவானாக மாற்றுகிறது, ஞானத்தின் ஆரம்பமாக மாற்றுகிறது. அன்றே நானும் என் வீட்டாரும் என் குடும்பமும் என்னுடைய வீதியும் என்னுடைய ஊரும் என்னுடைய தேசமும் நான் கர்த்தருக்கு பயப்படுகிறதுனாலே அது மாறுகிறதா இருக்கிறது. என்னை சுற்றியுள்ள ஜனங்கள் என்னை பார்க்கிறார்கள், அவர்கள் மாறுகிறார்கள். ஹல்லேலூயா. Thank you Jesus. அவர் நம்மை நிறைவேற்றி முடிப்பவர், அவர் நம்மை மறவாமல் நினைப்பவர். ஹல்லேலூயா. அவர் வாக்குத்தத்தங்கள் நம்மேல் நிறைவேற்றி முடிப்பவராய் இருக்கிறார். சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். Thank you Jesus. Thank you Lord. Thank you Lord. Thank you Jesus. Hallelujah. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைந்து நிறைவேற்றுவே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நிறைவேற்றுவே. மறவாமல் இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே. இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. உடன்படிக்கையின் தேவன், உண்மையில் பிசகாதவர். உடன்படிக்கையின்
நிறைவேற்றி முடிப்பவரே, மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே, நீ நம்ப பண்ணின வாக்குகளை நினைந்து நிறைவேற்றுவே, நீ நம்ப பண்ணின வாக்குகளை நினைந்து நிறைவேற்றுவே, நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மிடத்தில் இருக்கும் பொழுது மறவாமல் நினைப்பவரே, நிறைவேற்றி முடிப்பவரே. Thank you, Jesus. அன்பியானவரே, சோத்திரம் அப்பா, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஆண்டவரே இங்க இருக்கிற ஒவ்வொரு மேலையும் அப்பா இப்பொழுது வருவதாக. ஆண்டவரே அது கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தின் ஆவியானவர் என்று ஆண்டவரே நாங்கள் ஏசாயா ஆண்டு 11:2 வாசிக்கிறபடி ஆண்டவரே ஸ்தோத்திரம். இது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், கர்த்தரால் வருகிற ஆவியானவர், தேவ ஆவியானவர் கொண்டு வருகிற அந்த உணர்வுள்ள ஆவியானவர் இப்பொழுது ஒவ்வொருவரையும் நிரப்புவாராக. தேவ வல்லமை நிரப்பட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். தான் யார் என்பதையும் அண்ட சராசரங்களை உருவாக்கின தேவாதி தேவனுடைய புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை பெற்றவர்கள் என்பதையும் ஆண்டவரே ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்வார்களாக. ஆண்டவரே தன்னுடைய வாயை ஆண்டவரே விரிவாய் திறந்து கர்த்தருடைய நாமத்தை சொல்லவும் அவரை துதித்து பாடவும் மாத்திரமே விரிவாய் திறக்கட்டும். ஆண்டவரே இந்த உலகத்தினுடைய எந்த காரியங்களும் ஆண்டவரே பிள்ளைகளை தொடக்கூடாது இயேசுவின் நாமத்தினாலே. உலகத்தினுடைய எந்த விதமான பாவ எண்ணங்கள், பாவ காரியங்கள், அக்கிரமங்கள், எந்த காரியமும் ஆண்டவரே பிள்ளைகளை தொடக்கூடாது இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இடத்துல வரட்டும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்க வாயை பிரசன்னத்துல ஒப்பு கொடுக்கிறோம், எங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களுடைய கண்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களுடைய செவிகளை ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா எங்க ஐம்புலன்களை தேவனுடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் நிறைவேற்றுவீராக. தேவ பலன் ஒவ்வொருவர்களாக வரட்டும். இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஒரு ஆளுகை ஒவ்வொருவர்களாக வரட்டும். இந்த உலகம் என்னை மேற்கொள்ள முடியாது, இந்த உலகம் என்னை பாவத்துக்கு தள்ள முடியாது. தேவனுடைய வல்லமை இதை செய்யட்டும். ஹல்லேலூயா. எங்க பலத்தினால முடியாதப்பா, எங்க பராக்கிரமத்தினால முடியாத ஆண்டவரே, தேவ ஆவியினால் ஆகும். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி. இந்த வார்த்தையின்படி நடக்கிற இந்த வார்த்தையை செவி கொடுக்கிற ஒவ்வொரு இருதயமும் ஒவ்வொரு ஆத்துமாவும் தேற்றப்படட்டும் ஆண்டவரே. ஜெயிக்கட்டும். ஜெயமுள்ள வாழ்க்கை ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் அப்பா. நல்ல வருமானங்கள் உண்டாகட்டும் ஆண்டவரே. எல்லா கடன் பிரச்சனைகள் மாறட்டும் அப்பா. சரீர பலவீனங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. குடும்ப பிரச்சனைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு கர்த்தர் தன்னுடைய வழியை திறந்து காண்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறதே பொக்கிஷம். அன்றைய இந்த வார்த்தைகள் எல்லாம் எங்களுடைய இருதயத்திலே அப்படியே பதியட்டும். முத்திரை போடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள இரத்தத்தினாலே இந்த வார்த்தைகளை ஒவ்வொருடைய இருதயத்திலும் முத்திரை போடுகிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஞானத்தை வருவிக்கும் சொல்லி ஆண்டவரே ஞானத்தோடு கூட நடக்க ஆரம்பிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் எங்கள் சபையை கல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்க மக்களும் கல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எந்த தீங்கும் நிகழாம, எந்த விதமான காரியங்களும் ஆண்டவரே எதிர்மறையான காரியங்கள் எங்கள் குடும்பங்களை தொடாதபடிக்கு தேவன் பாதுகாத்துக் கொள்வீராக. தேவனுடைய வசனத்தின்படி, தேவனுடைய வல்லமையின்படி, தேவனுடைய வார்த்தையின்படி ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகம் கொடுக்கிற எந்த ஆசீர்வாதங்களும் எங்களுக்கு வேண்டாம். கர்த்தர் கொடுக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் நாங்கள் சுதந்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஆண்டவரே ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் நாங்கள் சுதந்திரிக்கிறோம். வீடு ஆண்டவரே, பொருளாதாரம், குழந்தைகள், எல்லா ஆசீர்வாதமும் எங்கள் சபைக்கு நிறைந்து இருக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஆசீர்வாதத்தை ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாளிலும் வர தடைப்பட்ட ஒவ்வொரு ஜனங்களையும் ஆண்டவரே இந்த வார்த்தைகள் ஆசீர்வதிக்கட்டும். அவர்கள் பார்க்கும் பொழுது ஆசீர்வதிக்கப்படட்டும், கேட்கும் பொழுது ஆசீர்வதிக்கப்படட்டும்.
ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவனுடைய வார்த்தையின் வல்லமை, பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகள் ஒவ்வொரு குடும்பத்திலும் உண்டாகட்டும் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறோம். இங்க இருக்கிற சின்ன குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் தேவனுடைய கரங்களுக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரம தகப்பனே. ஆமென், ஆமென். ஆத்மாவே சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவே, மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே, மறவாமல் நினைப்பவரே,